நீங்க உங்க பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறீங்க. நீங்க நிக்கிறத பார்த்தா யாரோ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கே. கொஞ்சம் சிரிங்களேன். அண்ணே, செம்பா தோள் மேல கை போட்டு நில்லு. போடுண்ணே. வடிவ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எல்லாம் கரெக்டா நடந்திருந்தா இன்னைக்கு திவ்யா தான் கார்த்திகோட நின்னுட்டு இருக்கணும். என்ன பண்றது? யார் கேட்ட நேரமோ தெரியல, கார்த்திகோட செம்பா நின்னுட்டு இருக்கா. ஆமா அண்ணி, எனக்கும் தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறுத்துங்க, இங்க வா. இப்படுங்க. அப்படி போடு அருவாளை. அத்தை, அந்த பொண்ணை பாத்தீங்களா? கார்த்திகோட அவ எப்படி ஒட்டி நிக்கிறா பாருங்க. விட்டு அவன் கூடயே குடும்பம் நடத்திடுவா போல. நடத்தட்டும் நடத்தட்டும். நீங்க என்னதான் சொன்னாலும்க்கா, அந்த பொண்ணு கார்த்திக்கு நல்ல பொருத்தமா தான் இருக்கா. நல்லா படிச்சிருக்கா, வெளிநாட்டுல இருக்கா. என்ன இந்த வேலைக்காரியே நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கதையே மாறி போயிருக்கும். உண்மையை சொன்னா அந்த ஜோடிதான் பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கு. அந்த பொண்ணதான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். என்னக்கா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? போயும் போயும் ஒரு வேலைக்காரிக்காகவா இவ்வளவு நல்ல பொண்ணை விட்டு கொடுத்த? எல்லாம் விதியோட விளையாட்டு ரமா. என் பையனோட வாழ்க்கைய இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு. கடவுளே, என் பையனோட வாழ்க்கையை வீணாக்கிடாதப்பா. போட்டோ எடுத்தது போதும். இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை லட்சுமி. இப்பதான் ஃபங்க்ஷன் களை கட்ட போகுது. அக்கா, நல்ல குத்து சாங் போட்டு டான்ஸ் ஆடணும் போல தோணல?
ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கல? இவ்ளோ டென்ஷன் ஆகாத கார்த்திக். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம வாழ்க்கைய முடிஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லல. நீ செம்பாவோட வாழ்நாள் ஃபுல்லாவா இருக்க போற? கொஞ்ச நாளைக்கு மட்டும் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் கார்த்திக். எனக்கு புரியுது, இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிட்டு போறதுன்னு நீ கேட்கலாம். கஷ்டமா தான் இருக்கும். பாரு, இந்த கஷ்டம் உனக்கு மட்டும் தான் இருக்கா? எனக்கு இல்ல? எனக்கு கஷ்டம் இருக்காதா? உன்னை இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? சரி, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு நடந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா அது கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் கார்த்திக். ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். உன் அப்பாக்காக தான் நீ இந்த ஃபார்மாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க, அவ்வளவுதானே? என் மனசு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு இருக்கு கார்த்திக். திவ்யா, இந்த கல்யாணங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி இல்ல. என்ன சொல்ல வர கார்த்திக்? கல்யாணத்துல சொல்ற மந்திரம் உனக்கு தெரியுமா? எப்பயாச்சும் கேட்டிருக்கியா? ஒரு அப்பா தன்னோட பொண்ண கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறப்ப சும்மா ஒண்ணு மந்திரம் சொல்லி கொடுக்கறது இல்ல. அக்னிய சாட்சியா வச்சு ஒரு பையன் ஒரு பொண்ண தன்னோட துணையா ஏத்துக்கிறத, அவளோட எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறதா. அவளை நேசிக்கிற பொறுப்ப, அவள் நம்பிக்கையோட பொறுப்ப, அவளோட சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது எல்லாத்துக்குமே அந்த பையன் தான் பொறுப்ப. அந்த அக்னி 3 தடவை வளம் வரப்போ வாழ்நாள் பூரா சேர்ந்து குடும்பம் நடத்துவோன்னு அந்த 2 பேரும் சத்தியம் பண்ணுவாங்க. திவ்யா, நான் ஒத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை நான் என் அப்பா சொன்னதுனாலதான் செஞ்சேன். ஆனா நீ இதை நம்பிதான் ஆகணும். நான் இந்த கல்யாணத்தை நிஜமா பண்ணிருக்கேன் திவ்யா. ஆமா, நான் அக்னி சாட்சியா வச்சேன். 3 தடவை வளம் வந்த ஒவ்வொரு மந்திரமா சொல்லி நான் செம்பாவை கல்யாணம் பண்ணிருக்கேன். சின்ன வயசுல இருந்து நான் அம்மா அப்பா பேச்சை கேட்டு வளர்ந்தவன். அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்குறப்போ நான் உன்னை பத்தி யோசிச்சேன். ஆனா எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு. அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தை மீறி உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு என்னால செம்பா கிட்ட சொல்ல முடியாது. செம்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ண என்னால அவளுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? முடியாது. சாரி திவ்யா, என்ன மன்னிச்சிரு. கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு இப்படி ஒரு வைஃப். ஃபாரின்ல போய் படிச்சிருக்கான், நல்ல கலாச்சாரத்தோட வளர்ந்திருக்கான், எவ்வளோ பெரிய வேலையில இருக்கான். ஆனா அவன் தலையில என்னன்னு எழுதியிருக்கு பாத்தியாடி? ஒரு வேலைக்காரி இவனுக்கு பொண்டாட்டி. எல்லாமே தலையெழுத்து தான். தலையெழுத்து கரெக்டா இருந்தா பிச்சைக்காரியும் மகாராணி ஆவாங்க. எக்ஸாக்ட்லி, எல்லாமே ஒரு லக்கு தான்.
லக்ஷ்மி அத்தை, இந்த குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான்லாம் இந்த குடும்பத்தை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். நிஜந்தா, நான் கூட எங்க அக்கா கொடுத்து வச்சவ. அவளை மாதிரி வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். அருமையான புருஷன், தங்கமான பிள்ளைங்க, பொறாமப்படுற அளவுக்கு மருமகளுங்க, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? திடீர்னு எங்க இருந்தோ அக்காவோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு அபசகுணம் வந்துருச்சு. ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு வேலைக்காரி இந்த வீட்டு மருமகளா? ச்சே, மானம் மரியாதைன்னு எதுவுமே இல்லையா? நாளைக்கே எங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா கூடுனா எங்க அக்கா மத்தவங்க கிட்ட எப்படி முகம் கொடுத்து பேசுவா? எங்க வீட்டு பையனுக்கு என்ன குறை? அவனுக்கு எதுக்கு இந்த தலையெழுத்துன்னு கேக்குறேன். எங்க அக்கா பையன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சயின்டிஸ்டா இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசியில அவனை ஒரு சாக்கடையில புடிச்சு தள்ளி விட்டுட்டீங்களே. ஏக்கா, மாமா தான் அப்படி சொன்னாருன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? விடுறம்மா, எல்லாரும் பாக்குறாங்க, அப்புறமா பேசிக்கலாம். என்னக்கா நீ தலைக்கு மேல போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன அப்புறம் பேசிக்கலாம்? ரம்மா, சும்மா இரு. சும்மா இருக்கா? எப்ப ஒரு வேலைக்காரியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தியோ அப்பவே இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இதுக்கு மேல இத பத்தி பேசினா என்ன ஆயிட போகுது? நீ எப்படிக்கா இதுக்கு ஒத்துக்கிட்ட? அததான் என்னால ஜீரணிக்கவே முடியல. நான் எங்கடி சரின்னு சொன்னேன்? என்ன எங்க அவங்க கலந்து பேசினாங்க. அப்பாவும் மகனுமா சேர்ந்து குசு குசுன்னு கலந்து பேசி அவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி நீ ஊமையாவே இருந்தா எப்படிக்கா? சரி, நீ தான் ஒண்ணும் கேட்கல, வீட்டுக்கு வந்த மருமகளுங்க கூட ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க வேற, எங்களுக்குலாம் அந்த ரைட்ஸே கிடையாது. நாங்க என்னவோ வெந்ததை தின்னுட்டு விதியேன்னு இருக்க வேண்டியதுதான். நாங்க முடிவெடுக்கிற இடத்துல இல்ல அத்தை. அது கூட பரவாயில்ல, எடுத்த முடிவே எங்க கிட்ட கன்சல்ட் கூட பண்ண மாட்டாங்க. இதை விட வேற எங்களை எப்படி கேவலப்படுத்த முடியும்? இப்படி ஒரு அபசகுணத்தை கூட்டிட்டு வந்ததுக்கே இவ்வளவு பெருமைனா, இன்னும் நல்ல பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தா அவ்வளவுதான் போல இருக்கு. போதும், நிறுத்துங்க. ஏங்க, எதுக்கு கோவப்படுறீங்க? வந்திருக்கிற விருந்தாளிங்களை அவமானப்படுத்துறீங்களா? இவங்க எல்லாரையும் எவ்வளவு மரியாதையா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டிருக்கேன். நீங்க அந்த மரியாதையை கொடுக்கலன்னா எப்படி? அவ என் வீட்டு மருமக, அபசகுணம்னு அவமானப்படுத்தினா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? செம்பா என் வீட்டு வேலைக்காரியா எப்பவுமே இருந்ததில்லை. மாமா, நீங்க எதை சரின்னு நினைக்கிறீங்களோ அது நாங்க எல்லாருமே ஒத்துக்கணும்னு சொல்றீங்களா? மத்தவங்க ஒத்துக்கணும்ன்றதுக்காக நான் எதையுமே செய்யறதில்ல. யாரும் ஒத்துக்கலைனாலும் அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. செம்பா என்னோட பொண்ணு மாதிரி. வாழ்நாள் பூரா அவளை நான் அப்படித்தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அவ என் வீட்டோட மருமகள். மருமகள் சொந்தக்காரங்களை அவமானப்படுத்தணும்னு ஒரு முடிவோட தான் மாமா இருக்காரு. இந்த சிம்பாவுக்காக நம்ம சொந்தக்காரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டியதா போயிடுச்சு. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல திவ்யா. நீ இதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். எங்க அப்பா
என் மேல மட்டும் இல்ல, உன் மேலையும் நம்பிக்கை வச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் நீ அப்பாக்கு பண்ற மரியாதை. என் கார்த்திக், நீ உன் அப்பா பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? உன் அப்பாவை அவமானப்படுத்த கூடாது, செம்பா மனசு கஷ்டப்படக்கூடாது. இது மட்டும்தான் உன் மனசுல இருக்கு. அப்ப நான் யாரு? நான் மனுஷி இல்ல, எனக்கு மனசு இல்லல. திவ்யா, உனக்கு உன் அப்பாவோட வார்த்தை தான் முக்கியம்னா என்ன எதுக்கு லவ் பண்ண? என் கைய பிடிச்சு சிங்கப்பூரைய சுத்தி வந்தியே. பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இவதான கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு ஏன்டா சொன்ன? ஏன் சொன்ன? அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணல? என்ன வச்சு டைம் பாஸ் பண்ணிருக்கல? கேவலம் ஏதோ ஒரு தேர்ட் ரேட்டட் பொண்ணு மாதிரி நினைச்சே கூட சுத்தி இருக்க. அப்படிதானே? ப்ளீஸ் திவ்யா, இப்படி நான் பேசி என்ன கொலை பண்ணாத. எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். என்ன தெரியும் மனசாட்சிக்கு? என்ன தெரியும்? ச்சே. திவ்யா ப்ளீஸ். கார்த்திக், கார்த்திக், என்ன பார்த்து சொல்லு கார்த்திக். உனக்கு என்னடா வேணும்? நீ அந்த செம்பாவை லவ் பண்றியா இல்ல என்ன லவ் பண்றியா? சொல்லுடா ப்ளீஸ்டா, சொல்லு கார்த்திக். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு சத்தியமா தெரியல திவ்யா. உனக்கு தான் கார்த்திக் எதுவுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு கார்த்திக். போலியான ஒரு ரிலேஷன்ஷிப்ப காலம் பூரா தலையில சுமந்துட்டு இருப்பியா? சரி, நீ சொன்ன மாதிரி அக்னி சாட்சியை வச்சு நடந்த கல்யாணமாவே இருக்கட்டும். உன்னால அவளை லவ் பண்ண முடியுமா? இல்ல அவளாலதான் உன் லெவலுக்கு ஒஸ்திக்க முடியுமா? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ற நான் எங்க? உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்ற செம்பா எங்க? நீ யார் கூட வாழ போறன்னு இப்பயாவது யோசி கார்த்திக். அவளே வேண்டாங்கிற மனநிலையில தான் இருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஒரு லாயரை பார்க்கலாம். செம்மாக்கான லாயரை நம்மளே பார்க்கலாம். ப்ளீஸ் கார்த்திக், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. செம்மாக்கு ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். செம்பா கார்த்திக்கோட மனைவி. அத ஒத்துக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படி இருந்தா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. என்னங்க? அப்படின்னா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்களா? செம்பாவை அவமரியாதையா பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்த பாருங்க, தேவையெல்லாம் மனனை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை வீட்டு விட்டு வெளில போக சொல்லுவாரா? எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. எங்க அண்ணனுக்கு தெரியும் யார் அந்த வீட்டு மருமகளா வரணும்னு, யார் வரக்கூடாதுன்னு. அது அவரோட பொறுப்பு. புரியுதா? நீங்க தேவையில்லாம அதை பத்தி யோசிக்கிறீங்க. உங்க சாப்பாடுனா பிடிக்கும்ல? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்ல சாப்பாடுலாம் போடுவாங்க, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. நாங்க சோத்துக்கு இல்லாம இங்க வந்திருக்கோம். என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ, இந்த பாருங்க, நான் அந்த அர்த்தத்துல பேசல. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. மாப்ள, கார்த்திகை போய் கூட்டு வாங்க. ஐயோ மாமா மாமா ஒரு நிமிஷம். கார்த்திக் ரூம்ல இருக்காரு மாமா, திவ்யாவோட பேசிட்டு இருக்காரு. வடிவு, இந்த தேவர் மகன் படத்துல ஒரு சீன் வருமே, பாத்திருக்கியா? ஏய், அதை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம வீட்ல பார்த்தோமே. ஏதோ அந்த சித்தப்பன மகனும் சண்டை போட்டுப்பாங்களே அதுவா? ஏய், எப்ப நம்ம வீட்ல சித்தப்பா அண்ணன் மகன் சண்டை போட்டுக்கிட்டாங்க அது இல்ல. கமல் ரேவதிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கௌதமி வீட்டுக்கு வருவாங்களே,
ஐயோ அந்த ரொமான்ஸா அதுவா உள்ள ஓடிட்டு இருக்கு. ஆமா. வேற என்ன நினைச்ச நீ? ஆ, நான் கூட என்னை ஏமாத்திட்டியே கார்த்திக், நீ புறப்படுவியா, நீ நல்லா இருப்பியா, அப்படி இப்படின்னு திவ்யா சண்டை போடுவாளோன்னு நினைச்சேன். ஏய், இது ப்ரீ கிளைமேக்ஸ். ஓப்பனிங்ல இருந்தே நம்ம ஃப்ரீயா தானே பார்த்துட்டு இருக்கோம். அடேங்கப்பா, செம்ம ரொமான்ஸ் போல இருக்குக்கா. உங்கள் ஸ்டார் விஜய்.